அடிச்சு கொள்ளுடா. இப்ப எதுக்கு பாஸ் அடிக்கிறீங்க? கோயில்ல மணி அடிக்க வந்த 2 பேரை கூட்டிட்டு போய் சாப்பிட வாங்கி கொடுத்துருங்க பாஸ். நீயும் சாப்பிட்டுருப்பியே. லைட்டா பசி இருந்துச்சு பாஸ், அதனால தோல் ஓரமா ஒட்டிட்டு இருந்தத நக்கி சாப்பிட்டேன் பாஸ். எதுக்காக தானே உன்னை அடிக்கிறது? இவன் தான் பாஸ் எல்லாத்துக்கும் காரணம். இவன் அடிங்க பாஸ். டேய், நான் மணி அடிச்சிட்டு தான்டா இருந்தேன். இந்த துர்கா பொண்ணு இருக்குல்ல, அவ வந்து ராகு காலத்துல மணி அடிச்சா எனக்கு கல்யாணம் நடக்காதுன்ட்டா. அதான் மணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். இல்லைன்னா மட்டும் கல்யாணம் நடந்துருமா? அவ போய் சொன்னது தெரியாம எல்லா பிளானையும் சொதப்பிட்டா பேச்சு கேட்டு. சரி, நடந்து போச்சு. நான் எல்லாரும் முன்னாடியும் துர்கா கிட்ட ஐ லவ் யூ சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். கத்தாதீங்க, இருங்கடா. நான் சொல்றபடி நீங்க கரெக்டா நடந்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். எல்லாரும் சாமி கும்பிடும் போது நான் மட்டும் வித்தியாசமா தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிடுவேன். முதல் தடவை கும்பிடும் போது ஒரு மணி அடிங்க. ரெண்டாவது மூணாவது முறை கும்பிடும் போது ஒவ்வொரு முறை மணி அடிங்க. நாலாவது முறை நான் கையை தலைக்கு மேல தூக்கி சாமி கும்பிடுவேன். அப்ப நீங்க தொடர்ந்து மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. டிங் 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 டிங். அப்ப நான் ஐ லவ் யூ துர்கான்னு கத்துவேன். அது துர்காவுக்கு மட்டும் தான் கேட்கும். மத்த எல்லாருக்கும் அந்த கோயில் மணி சத்தம் தான் கேட்கும். நான் சிக்னல் கொடுக்கிற வரைக்கும் நீங்க மணி அடிக்கிறத நிறுத்தவே கூடாது. இந்த முறை இந்த கோரஸ் அவன முக்கியம் இல்ல, என்னோட கோல் தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? இப்போதைக்கு நீங்க உயிரை கொடுக்க வேண்டாம். அந்த கயிறை ஒழுங்கா இழுத்து தொடர்ந்து மணி அடிங்க. நீ ஒரு வெந்தவன், இவன் வேகாதவன், இவன் ஒரு அறவேக்காடு. இவனுங்களெல்லாம் நம்பி நான் ஒரு பிளான் பண்றேன் பாரு. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? என்ன பண்ணணும்? டிங் 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 டிங். அப்படி நீங்க பண்ணலனா அது உங்களுக்கு தான். டேய், சரியா பண்ணிருந்தேன். விளக்கு போட்டாச்சா? அம்மா, என்னம்மா இது? கோயிலுக்கு வந்து இப்படி சந்தோஷமே இல்லாம டல்லா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா ருத்ரையா, மருமக கையால சாமிக்கு எல்லாமே செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. அதெல்லாம் விடுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். நீங்க சாமி கும்பிடுங்க. அண்ணி, எல்லார் வீட்லயும் மருமகளை விட மகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல தான் தலைகீழா இருக்கு. மகளை விட மருமகளை தலையில வச்சு கொண்டாடுறாங்க. காவேரி, அதுதான் நமக்கும் நல்லது. மதுவை இன்னும் உயரமான இடத்துல வச்சு கொண்டாடணும். அப்பதான் கீழே விழும்போது மது சல்லி சல்லியா செதறுவா. கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்டாட்டி லேடி நம்பியாரா உருமாறிக்கிட்டு இருக்கா. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. என்னானாலும் என்ன மட்டும் கை விட்டுறாத தாயி. அம்மா, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு தானே வருவ. உங்ககிட்ட வச்ச வேண்டுதல ஏன் அங்க திருப்பி விட்டம்மா? இப்ப என்ன பண்ண போறாரு தெரியலையே. இப்போ தீபாவளி காட்டும் போது எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா ஐ லவ் யூ துர்கான்னு சொல்ல போறேன். எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காது, உனக்கும் வாழ்க்கை கொடுப்பேன் கலங்காது. ஐயோ, ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கே அத்தா. நீதான் காப்பாத்தணும். ஓ, sorry.
ஓகேவா? ரிஷிக்கும் மதுவுக்கும் சீக்கிரம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, ரிஷி மது கல்யாணம் நடக்கவே கூடாது. அதுக்கு நீதான் அருள் புரியணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா உனக்கு வைர மாலைய காணிக்கைய செலுத்துறேன். என் மாமா என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அத நீதான் நடத்தி வைக்கணும். கடவுளே, ரிஷிக்கு பொருத்தமே இல்லாத மது கூட கண்டிப்பா கல்யாணம் நடக்க கூடாது. இதை நீ தான் எப்படியாவது தடுத்து காப்பாத்தணும். நினைச்ச மாதிரி அறுத்துட்டான். அபிஷ்டு. டேய் வேணாண்டா. ஐ லவ் யூ துர்கா. ஐயோ, நீங்க சொன்னா எனக்கு சங்கு ஊதிட்டானுங்களே. I love you, Durga Ma. I love you, Vinayaka. I love you, Permale. I love you, Mariamma. ஐயோ, ஐ லவ் யூ முருகா. ஐ லவ் யூ விநாயகா. ஐ லவ் யூ கோவிந்தா. 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 அம்மாடி ஆத்தா ஐ லவ் யூ. முருகா ஐ லவ் யூ. கந்தா ஐ லவ் யூ. ஐயோ மாரியாத்தா ஐ லவ் யூ. வள்ளி ஐ லவ் யூ. பைரவா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ரிஷி, அம்மா அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு சின்ன கேம், அதான். கோயிலுக்கு வந்து என்ன தேவையில்லாம விளையாடிட்டு இருக்க? ருத்ரையா, அம்மா, சொல்லுங்க பசங்க கிட்ட. ஆமா தம்பி. என்னப்பா இது? சாமி கிட்ட வந்து இப்படியா விளையாடுவாங்க? இல்ல தம்பி, கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடுங்க.
அம்மா என்ன என் பையனுக்கு போட்டு விடு. சரிங்கம்மா. இருங்கம்மா, கழட்டாதீங்கம்மா. ஆஹா வேண்டாம். சாமி பார்த்து உங்களுக்கு அந்த மாலையை கொடுத்துருக்கு. ஏன் கழட்டுறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லையே. சித்ராதேவி அம்மா குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நேரத்துல உங்க மூலியமா நல்லது நடந்திருக்குமா, அதனாலதான் சாமியோட அனுகிரகம் உங்களுக்கு மாலையா வந்து விழுந்திருக்குமா. அந்த அம்மனோட அருள் உங்களுக்கு என்னைக்கும் இருக்கும். பரவாயில்ல, அம்மா கையில மறுபடியும் ஒரு மாலையை கொண்டு போய் கொடுங்க. வாங்க போலாம். சக்சஸ் சக்சஸ் எஸ் எஸ். எடு பணத்தை எடு. நான் பாக்குறேன். எடு. மீதி பணம் டேய் அவ்வளவுதான்டா என்கிட்ட இருக்கு. சரி ஓகே பாய், கை கொடு. எடுத்துட்டோம். டேய் இது என்னது? டேய் என்கிட்ட அது மட்டும் தான்டா இருக்கு. தம்பி பாலாஜி, பெட்டு என்ன போட்டியில ஜெயிச்சா பாக்கெட்ல இருக்க மொத்த பணத்தை எடுத்து வைக்கணும், சரியா? டேய் என்கிட்ட பெட்ரோல் போட கூட காசு இல்லடா. சேராட்டை இருப்பா. போப்பா. ஏய் இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கியே, எதிரில ஆள் வர்றது தெரியலடா உனக்கு? அதான் மாமா நானும் கேக்குறேன், உன் முன்னாடி வந்து உனக்கு தெரியலையா? டேய் சும்மா இரு மாமா, நானே கடுப்புல இருக்கேன். இடி வாங்கின நானே அமைதியா இருக்கேன், நீ ஏன்டா கடுப்பாவுற? இந்த வீட்ல நியாயம் செத்து போச்சு மாமா. என்னது? நாய் செத்து போச்சா? எங்கடா செத்து போச்சு? ரொம்ப நார்தான் என்ன? நாய் இல்ல மாமா, நியாயம். ஏண்டா அது செத்து போனா நீ ஏன்டா கவலைப்படுற? அந்த அநியாயத்தை நீதான் மாமா கேட்கணும். சரி சொல்லி தொலை. நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ எவ்வளவு பெரிய ஆளு? அப்படி வா. சரி விஷயத்த சொல்லுடா. நானும் கிஷோரும் கேரம் போர்டு விளையாண்டு இருந்தோம் மாமா. என்கிட்ட இருந்து ஜெயிச்சு எல்லா காசையும் புடுங்கிட்டான் மாமா. பெட்ரோலுக்கு கூட காசு இல்ல மாமா. அந்த அநியாயத்தை நீதான் மாமா தட்டி கேட்கணும். இப்ப என்னடா உனக்கு பணம் தானடா வேணும்? ஆமா மாமா. என் கூட வாடா, அழுவாதடா சின்ன புள்ள மாமா. ரோலிங்ல போ. டேய் தம்பி,
ஒரு சின்ன பையனை ஏமாத்தி போட்டியில ஜெயிச்சு அவன் காசை புடுங்கிருக்க நீ. இவன் சின்ன பையனா? இவனுக்கே சின்ன வயசுல ஒரு பையன் இருக்கிறான், உன்னை ஏமாத்தி கொண்டு வந்திருக்கான் மாமா. இந்த சித்ரா தேவி அம்மா கோட்டையில அவங்க பிஆர்ஓவே ஒருத்தன் ஏமாத்துறானா அதை பார்த்து இந்த சுந்தர பாண்டிய சும்மா இருக்க மாட்டான். அவன் பணத்தை திருப்பி குடுறா. சரி மாமா, குடுத்துடலாம். ஆனா நீ என் கூட விளையாடி போட்டியில் ஜெயிக்கணும். எப்படியே ஜெயிச்சு அப்புறம் பணத்தை வாங்கிக்கோ. போட்டிக்கு நான் தயாரு. மாமா ரெடி ஆயிட்டாரு. போட்டியில நான் ஜெயிச்சா அவங்கிட்ட இருந்து வாங்கின காசெல்லாம் நீ கொடுத்துடணும். அவன் காசு மட்டும் இல்ல, நீ ஜெயிச்சன்னா என் காசும் சேர்த்து கொடுத்துடுறேன். ஆனா நீ தோத்துட்ட, குண்டு பய புள்ள கோக்க பாக்குறானே. என்ன பண்ணலாம்? ரொம்ப யோசிக்காத. உனக்கு இந்த வீட்டுல 3 வேளை சோத்தை தவிர வேற எதுவுமே போறதுல நல்லா தெரியும். ஆஹா, இந்த பழைய 5 பைசா மூஞ்சி கூட நம்ம ரகசியம் தெரிஞ்சிருக்கு. என்னடா உலகம் இது. அதனால நான் உன்கிட்ட வேற ஒண்ணு கேட்க போறேனே. குறிப்பறிந்து வேலை செய்வா என் தேனு. என்ன பார்வை தப்பா இருக்கு? டேய், என்னடா வேணும் உனக்கு? மாமா எனக்கு அது வேணும் மாமா. எது? இந்த ஜூஸா? இல்ல மாமா, ஜூஸ் கொண்டு வந்த அந்த பீஸ். டேய், பந்தயம் வைக்கிறதுக்கு இவன் பாஞ்சாலியாடா? பாஞ்சாலியோ பெருச்சாலியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பந்தயம் தான். என்ன சொல்ற? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய், எங்கடா பாக்குற? டேய், ஆடவா? என்ன மாமா பயமா? பயமா எனக்கா? டேய், போட்டில ஜெயிச்சாதான்டா எதுவுமே. டேய், என்னடா காக்க மாறமா செய்ற? நான் ஒண்ணு மாமா, அதாவது இந்த வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த கப்பை தொட்டு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மாமா இது. டேய், அது கப்புடா, இது தப்புடா. ஐயோ மாமா, நீ காயின் எடுக்கு வா. எப்படி அவளை காப்பாத்த போறனோ? நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு தான் தேனு, எனக்கு தான். என் தெய்வமே, தேனு எனக்கு தான், தேனு எனக்கு தான், எனக்கு தான், தேனு எனக்கு தான், எனக்கு தான், தேனு 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 எனக்கு தான், எனக்கு தான், தேனு எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், தேனு எனக்கு தான், எனக்கு தான், தேனு எனக்கு தான், எனக்கு தான், தேனு எனக்கு தான். என்ன